ஒரு நகரத்துக்கு வரலாறு இருக்கலாம். ஆனா ஒரு நகரம் வரலாற்றை மாற்றி இருக்குமா? மெட்ராஸ் அப்படிப்பட்ட ஒரு நகரம். ஒரு காலத்தில் கடற்கரையோர கிராமங்கள், பிறகு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியின் வணிக மையம், பிறகு பிரிட்டிஷ் ஆட்சியின் முக்கிய தலைநகரம், அதன் பிறகு சமூக நீதிக்கான அரசியல் பிறந்த இடம், தமிழ் மொழிக்காக போராட்டங்கள் நடந்த இடம், அதே நேரத்தில் தமிழ் சினிமா கனவுகளோடு வளர்ந்த இடமும் கூட. இது ஒரு நகரத்தின் கதையில் தமிழ்நாட்டின் அரசியல் டிஎன்ஏ உருவான கதையும் கூட. மெட்ராஸின் வரலாறு 1639 ஆரம்பிக்கவில்லை. இன்றைய சென்னை இருக்கும் இந்த கடற்கரை பகுதியில் அதற்கு முன்பே குடியிருப்புகள் இருந்தன. மீனவ சமூகங்கள், விவசாய குடியிருப்புகள், கைவினைஞர்கள், உள்ளூர் வியாபாரிகள், சிறு கிராமங்கள், கடலை நம்பி வாழ்ந்த மக்களும் நிலத்தை நம்பி வாழ்ந்த மக்களும் இந்த நிலத்தோடு வாழ்க்கையை ஏற்கனவே உருவாக்கி வைத்திருந்தார்கள். அதனால் பிரிட்டிஷ் வந்ததால் தான் இங்கே வாழ்க்கை ஆரம்பித்தது என்று சொல்ல முடியாது. ஏற்கனவே இருந்த நிலத்தின் மீது ஒரு புதிய அரசியல் மற்றும் வணிக அத்தியாயத்தை திறந்தது. 1639 ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு இந்த கடற்கரை பகுதியில் வணிக தளம் அமைக்க நிலம் கிடைக்கிறது. அதன் பிறகு ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை கட்டப்பட்டது. ஆனா இந்த கோட்டை வெறும் சுவர் கிடையாது. அதுதான் பிறகு ஒரு பெரிய நகரத்தின் பவர் சென்டராக போகிறது என்பதை யாரும் அறிந்திருக்கவில்லை. கோட்டையை சுற்றி புதிய குடியிருப்புகள் வளர்ந்தன. மெட்ராஸ் பட்டணம், சென்னப்பட்டணம் இரண்டு பகுதிகளும் வளர்ந்து காலப்போக்கில் ஒன்றோடு ஒன்று இணைந்தன. அதன் பிறகு மெட்ராஸ் என்ற பெயர் உலக வரைபடத்தில் முக்கியமானதாக மாற ஆரம்பித்தது. 17-18ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் வியாபாரம் என்று தொடங்கி நிர்வாகம், அதிகாரம். மெட்ராஸ் மெதுவாக பிரிட்டிஷ்களின் தென்னிந்திய பவர் சென்டராக மாறியது. கடல் வழி வணிகம், துறைமுகம், நிர்வாக அலுவலகங்கள், இராணுவம், நீதித்துறை ஒவ்வொன்றாக வளர்ந்தது. ஒரு வணிக குடியிருப்பு ஒரு பிரசிடென்சியின் தலைநகரமாக மாறியது. இதுதான் மெட்ராஸின் முதல் பெரிய டிரான்ஸ்பர்மேஷன். அந்த காலத்து சமூக மற்றும் அரசியல் பிரதிநிதித்துவ கேள்விகள் இருந்தன. அதாவது, அரசாங்கத்தில யாருக்கு வாய்ப்பு, கல்வியில யாருக்கு வாய்ப்பு, அதிகாரத்தில யாருக்கு பிரதிநிதித்துவம் என்ற கேள்விகள். இந்த கேள்விகளை பின்னாட்களில் தமிழ்நாட்டின் அரசியலை முழுவதுமாக மாற்றியது. மெட்ராஸ் பிரசிடென்சியில் ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆட்சிக்கு வருகிறது. ஒரு முக்கியமான கவர்மெண்ட் ஆர்டர், கம்யூனல் ஜீவோ, அரசு பணிகளில் பல்வேறு சமூகங்களுக்கும் பிரதிநிதித்துவம் வழங்கும் கொள்கை. இது இந்திய அரசியல் வரலாற்றிலேயே மிக முக்கியமான அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் முயற்சிகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதாவது, மெட்ராஸில் நடந்த ஒரு பாலிசி எக்ஸ்பெரிமெண்ட் பின்னாட்களில் இந்தியாவே விவாதிக்க போகும் ரிசர்வேஷன் பாலிடிக்ஸுக்கு ஒரு முக்கியமான வரலாற்று புள்ளியாக மாறியது. அண்ணா தலைமையில் திராவிட முன்னேற்றக் கழகம் உருவாகிறது. இங்கே ஒரு முக்கிய விஷயம், டிஎம்கே வெறும் தேர்தல் கட்சி மாதிரி உருவாகவில்லை. அவர்களிடம் இருந்தது பேச்சு, எழுத்து, பத்திரிகை மற்றும் சினிமா. அதுதான் மெட்ராஸின் அடுத்த ரெவல்யூஷன். மெட்ராஸில் தமிழ், தெலுங்கு பாடல்களுடன் ஒலித்த முதல் டாக்கியாக அது முக்கியமான இடத்தை பெற்றது. அந்த படத்தின் ரீல்ஸ் மெட்ராஸ் சென்ட்ரலுக்கு வந்தபோது மக்கள் கூட்டமாக சென்று அதை தியேட்டர் வரை கொண்டு போனதாக பதிவுகள் சொல்கின்றன. அந்த காலத்துல ஒரு பிலிம் ரீலுக்கே இவ்வளவு எக்ஸைட்மெண்ட். அடுத்தடுத்த ஆண்டுகளில் ஸ்டுடியோஸ் வளர்ந்தன. மெட்ராஸ் மெல்ல மெல்ல சவுத் இந்தியன் சினிமாவின் முக்கிய மையமாக மாறியது. சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் 1639 ஒரு வணிக குடியிருப்பாக வளர்ந்தது. 1916 ஒரு புதிய அரசியல் சிந்தனைக்கு மேடையானது. 1921 சமூக பிரதிநிதித்துவத்துக்கான முக்கியமான பாலிசி வந்தது. 1937 மொழிக்காக போராட்டம் வெடித்தது. 1931 சினிமா தனது குரலை கேட்க வைத்தது. 1952 அந்த சினிமாவுக்குள் அரசியல் டயலாக் வந்தது. 1967 சினிமாவும் பாலிடிக்ஸும் சேர்ந்து ஆட்சியை மாற்றின. 1977 ஒரு சூப்பர் ஸ்டார் எம்ஜிஆர் முதலமைச்சரானார். 1996 மெட்ராஸ் சென்னை ஆனது. ஆனா இந்த நகரம் தன்னுடைய பழைய நினைவுகளை ஒருபோதும் டெலீட் பண்ணவில்லை. ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜில் இருந்து மெரினா வரை, ஜஸ்டிஸ் பார்ட்டியிலிருந்து டிராவிடியன் பாலிடிக்ஸ் வரை, பராசக்தியிலிருந்து எம்ஜிஆர் வரை, எம்ஜிஆரிலிருந்து ஜெயலலிதா வரை, மெட்ராஸ் தமிழ்நாட்டின் அரசியல், சமூக, சினிமா வரலாற்றை வெறும் பார்த்து கொண்டிருக்கவில்லை, அதை எழுதிக் கொண்டே இருந்தது. இந்த நகரத்தின் மெமரியை கேட்டால் ஒரே ஒரு வார்த்தை வரும், மெட்ராஸ். இதுதான் நம்ம மெட்ராஸ். சென்னைக்கு வயது 380.